எல்லாருமே இப்போ இந்த ஸ்கேலப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்? இப்போ ஸ்கேலப் பண்ணுறதா இருந்ததுன்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ப்ரொசீஜர். ஒருவேளை நான் ப்ளவுஸில் பண்ணணும், கமீஸோட நெக்லைனில் பண்ணணும், குழந்தையோட ப்ளவுஸ் பார்ட்டில் பண்ணணும், எதில் பண்ணுறதா இருந்தாலுமே இதுதான் ப்ரொசீஜர். இதை தான் இப்படியே தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்கேலப் வந்து நல்லா ஸ்மூத்தாக நீட்டாக வரணும்னா நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பேப்பர். இந்த பேட்டர்ன் பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து இதை நான் வைக்கிறேன். ஓகே, இந்த சைடு வந்து ஷைனியாக இருக்கா, ஷைனியாக இருக்க சைடு வந்து க்ளூ பக்கம் வரையக்கூடாது. இங்கேருந்து 1.5, இங்கேருந்து இப்படி 1.5 இப்படி வந்து இந்த ஜப்லா ஷேப்லேயே அப்படியே இதை வரையுங்க. ஸோ இங்கேருந்து 1.5, 1லேருந்து 1.5 போதுமா இருக்குங்க, ரொம்ப தேவைப்படாது. ஒன்றரை இன்ச்சுக்கு அப்படியே விட்டு இதை இந்த கர்வோட இப்படி கனெக்ட் பண்ணி. ஆமாங்க, ஆன் ஃபோல்டில் தான் பண்ணணும். நான் ஒரு சைடு தான் பண்ணுறேன், அதனால ஓப்பனில் பண்ணுறேன். நீங்கள் 2 சைடு பண்ணும்போது ஆன் ஃபோல்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கேலப் ஸ்கேல் எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஸ்கேலப் ஸ்கேலில் எந்த இடம் வரைக்கும் நம்ம ஸ்கேலப் கொடுக்குறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஒய்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு வித்து இருந்தால் போதும். அதாவது கிளைனில் ரொம்ப பேர் சொல்கிற டவுட் என்னென்னா, ஸ்கேலப் வந்து தைச்சு முடித்த பிறகு ஸ்கேலப் வந்து உள் பக்கமாக ஃபோல்ட் ஆகிடுது, வெளி பக்கமாக ஃபோல்ட் ஆகிடுதுன்னு. ஸோ ஸ்கேலப்பில் இங்கேருந்து இந்த ஸ்கேலப் வந்து ஒரு 0.5 அந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப தேவையில்லை. இந்த வளைவுலேருந்து ஒரு 0.5, ஸோ அதை மார்க் பண்ணி நான் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். ஒரு 0.75 மேலேருந்து விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து இந்த 1/2 inch லைன் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, இதுலேருந்து அப்படியே நான் இதை வைக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக் தாங்க எதில் பண்ணுறதா இருந்தாலுமே, நீங்கள் ப்ளவுஸில் பண்ணாலும் சரி, கமீஸில் பண்ணாலும் சரி, பேண்ட்டோட பாட்டமில் பண்ணாலும் சரி, ஸ்லீவில் பண்ணாலும் சரி, இதுதான் இந்த டெக்னிக் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் ஸ்கேலப் வருமோ அந்த ஸ்கேலப் ஸ்கேலில் அந்த லைன் வரைஞ்சிக்குங்க. இல்லைனா ஒரு ஸ்கேலப் ஒரு பேட்டர்னில் மாறிடும். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வரும், அவ்வளோதான். இது வரைக்கும் நிறுத்திக்குங்க. அண்ட் இந்த இடத்துல 0.75 கொடுத்தது கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இதை அப்படியே ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். அப்போ தான் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இதை நான் டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடுறேன். எக்ஸாக்டாக இந்த ஸ்கேலப் வந்து எங்கே முடிஞ்சிருக்கோ அப்படி நல்லா ஷார்ப் சிசர்ஸ் வச்சுக்கோங்க. ஷார்ப் சிசர்ஸ் வச்சு நல்லா சிசர்ஸ் உள்ள வரைக்கும் போகிற மாதிரி வச்சு இந்த ஸ்கேலப் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜப்லா பேட்டர்ன் அப்படியே வச்சுட்டு இப்போ எக்ஸாக்டா நம்ம ஜப்லா எவ்வளோ தூரம் வருமோ அதை மார்க் பண்ணுறேங்க. ஸ்கேலப் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் எல்லாரும் ஸ்கேலப்னு கேட்பாங்க. பட் ஆனால் அது தைக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி. ஆனால் புரிஞ்சுட்டா ஈஸி தானே. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாக்டாக ஜப்லா பேட்டர்னு. அண்ட் இந்த ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கீங்களா, இதுதான் என்னோட ஜப்லாவோட சேம் பேட்டர்ன். ஸோ இது ரெண்டும் இப்படி ஈவனாக மேட்ச் ஆகணும். இது புரிஞ்சுதா? இதை நான் மடிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த ப்ளூ லைனும் நசன் நீங்கள் குடிச்சுங்க, இந்த ப்ளூ லைனும் இந்த நான் வரைஞ்ச இந்த சாக் லைனும் ஒன்றா மேட்ச் ஆகிடுச்சா? இப்போது மெதுவாக அயன் பாக்ஸ் வச்சு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். இது வந்து ஃபினிஷ் நீட்டாக வரதுக்கான மெனக்கெடல் இதெல்லாம். இதை நான் லைனிங்லேயே அடித்து திருப்பலாம். ஆனால் இந்த வளைவெல்லாம் நல்லா வரணும், ஃபினிஷ் வந்து நீட்டாக இருக்கணும்னா இந்த ஒரு சின்ன விஷயம், சின்னதில்லை கொஞ்சம் பெரிய விஷயம்தான், பண்ணி தான் ஆகணும். ஓகே,
அது மேலே வச்சு, இது ரேண்டம் கட்டிங் தான், அப்படியே ரேண்டமாக இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை ஸ்டிச்சிங் பார்க்கலாம். சரி, இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு செகண்டு. இப்போ இந்த ஸ்கேலப் தைக்கிறதுக்கு கேன்வஸை ஒட்டி தைக்கணும், கேன்வஸை மேலே தைக்கக்கூடாது. ஓகே, ஸோ கேன்வஸ் ஒட்டி தைச்சாதான் உங்களால் வந்து அது நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸ்கேலப் பஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லா மேலே தூக்கி தெரியணும்னா எப்படி சொல்றது, 3 பேட்டர்ன் கிளாஸ்ல பண்ணல, அதை பாருங்க. 2 இன்ச் வந்து பஃப் கொடுத்துருப்பேன், ஆனா அதை தூக்கி தெரியணும்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சைட்ல கொடுத்துருப்பேன். அந்த 1 இன்ச்சை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். பொறுமையா நிறுத்தி நிறுத்தி தைக்கணுங்க. இப்ப அவங்க திருப்புறாங்க, நீங்க அதை திருப்புறத பார்க்காதீங்க, அவங்க ஃபுட்டரை கவனிங்க. அந்த ஃபுட்டர் வந்து எத்தனை வாட்டி லிஃப்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் அடுத்த மிஸ்டேக் நடக்கிறதே. சரி, இப்போ அசிஸ்டன்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு 0.25 விட்டு நம்ம இதை எட்ஜில் நம்ம கட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நாட்சஸ் நிறைய அடிக்கணுங்க, அப்பதான் டேர்ன் ஆகும், இல்லை டேர்ன் ஆகாது. எல்லா வளைவுக்கும் நாட்சஸ் ரொம்ப முக்கியம். நல்லா அந்த நம்ம அந்த கொடுத்த அந்த ஸ்கேலப்பை தாண்டி ஒரு 0.25 1/4 இன்ச் விட்டு அப்படியே நம்ம நல்லா அதே வளைவுலே அழகா தைக்கணும். ஓகே, நிறைய நாட்சஸ் ஸ்டிச்சஸ்ல ஒட்டி போடணும். சிசர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாம் அனுப்பின எல்லா சிசர்ஸுமே செம்ம ஷார்ப், டிப்பு பயங்கரமா இருக்கானா. நான் வாங்கும்போது பார்த்தேன், இப்போ நானும் அதான் யூஸ் பண்ணேன். என் சிசர்ஸ் எல்லாம் தூக்கி ஓட வச்சுட்டேன். இப்போ புதுசா உங்களுக்கு அனுப்புற சிசர்ஸ் தான் இப்போ நானும் யூஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. அந்த பேப்பரு இது அதெல்லாம் கட் பண்ணாம வெறும் இதுக்கு மட்டுமே வச்சிருக்கணும். ஸோ இதை வந்து முடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம டர்னிங் டு த ரெடி சைட் அப்படியே அப்படியே டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இந்த வளைவெல்லாம் அழகா எடுக்கணுங்க, பொறுமையா அந்த வளைவை நீட்டா எடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்கேலப் கொடுக்கறதா இருந்தால் அந்த ஜப்லா பேட்டர்ன்ல 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விடுங்க சொன்னேன் இல்லையா, அது விடாதீங்க. விட்டீங்கன்னா ஓவர்லாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஞாபகம் இருக்கா? ஸ்கேலப் சாரி ஜப்லா பேட்டர்னை வரைஞ்சிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதை முடிச்சாச்சு. Coming April 11 1 to 5 PM என்னோட லைவ் மேக்ஸி ஒர்க் ஷாப் just 99 rupeesக்கு கண்டக்ட் பண்ண போறேன்.